வணக்கம் நண்பர்களே. நம்ம கேரளா லாட்டரி அது வந்து 16/8/24 அன்னைக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை வந்து ஒவ்வொரு வீடியோவையும் முழுமையாக பாருங்கள். நீங்கள் அப்படி முழுமையாக பார்த்தால் மட்டுமே நோட்டிஃபிகேஷன் வந்து கரெக்ட் நேரத்தில் வந்து சேரும். ரெண்டாவது வந்து நான் சொல்கிற கால்குலேஷன் வந்து உங்களுக்கு புரிகிறதுக்கு கொஞ்சம் லேட்டு கூட ஆகலாம். நான் சொல்கிறத அப்படியே டெய்லி வந்து உட்காரும்னு சொல்லவும் முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக 4 டிஜிட் வந்து உட்காரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நான் அந்த வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். எனவே நாம் 4 டிஜிட்டை வெளில போகிறது உறுதி. தொடர்ந்து என் சேனலுக்கு ஆதரவளிங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 டிஜிட்டு சரிங்களா, வின்னிங் நம்பர் என்ன வரும் அப்படின்னு நம்ம வந்து கால்குலேஷன் எடுக்கிறோம். நேற்று பார்த்த வீடியோவில் 3 டிஜிட் வந்து கால்குலேஷன் எடுத்துருந்தோம் சரிங்களா. அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அப்போ தான் அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது வந்து தெளிவாக உங்களுக்கு புரிய வரும். அடுத்து நம்ம வீடியோ வந்து ரெகுலராக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்மளுடைய கால்குலேஷன் எப்படி என்ன விதத்தில் எடுக்கிறோம் அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சில நாள் நம்மளுக்கு வந்து மிஸ்ஸிங் ஆனாலும் என்றைக்காவது ஒரு நாள் 4 டிஜிட் நம்பரு கண்டிப்பாக நம்ம வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. சரி, நாளைக்கு எப்படி வரும்? நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கோம். டேட்டு 16/32 சரிங்களா. முஸ்லீம் மந்த் டேட்டு வந்து 12. இப்போது நம்ம பிசி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஏபி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏயில் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம்னா 9, பியில் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம்னா 5 சரிங்களா. அந்த இது எப்படி இங்கே வருது அப்படின்னு பாருங்கள். இவங்க கொடுத்த டிப்ஸில் இது வந்து டி போர்டு, இது வந்து சி போர்டு, இது ஏ போர்டு, பி போர்டு சரிங்களா. டி போர்டு என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஏ போர்டும் பி போர்டும் இந்த இடத்துல எப்படி வருது அப்படின்னு பார்த்துடலாம். ஏ போர்டு வந்து நம்ம 9 சொல்லியிருக்கோம். நேற்றைய கால்குலேஷன் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த 9 எப்படி வந்துச்சுன்னா 6 + 3 கூட்டி ஏ போர்டு 9 சரிங்களா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க 2 + 7 9. இந்த கெஸ்ஸிங்கில் மிகவும் முக்கியமான நம்பரே இந்த 2 தான். நம்ம வந்து இந்த 2 வச்சு தான் இந்த 4 டிஜிட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த 4 டிஜிட்டு வந்து கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணலாம். அந்த 4 டிஜிட் எப்படி வருதுன்னா ஏ போர்டு வந்து 2 + 7 9, பி போர்டு 7 - 2 5 நேற்று கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ சி போர்டும் டி போர்டும் கன்ஃபார்ம் பண்ணோம். இந்த 2ஆம் நம்பரை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க அப்போ ட்ரிக்காக வச்சுருக்காங்க இந்த கால்குலேஷனு. அப்போ ஃபஸ்ட்டு டி போர்டு 5 + 2 7 சரிங்களா. அடுத்து வந்து சி போர்டில் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஜிட் வந்து கன்ஃபார்மாக உள்ளே இருக்கும். அப்படி இல்லைனா 2 டிஜிட் கன்ஃபார்மாக இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா 7 வந்து அவங்க உள்ளே இருக்குது, 7 இருக்குது, 5 உள்ளே இருக்குது சரிங்களா. இப்போ 2 வச்சு தான் சூத்திரம் போட்டிருக்காங்க. இப்போ கடைசி டிஜிட் வந்து 6 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா ஒன்று ப்ளஸ் பண்ணணும், இல்லாட்டி மைனஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணால் 8, மைனஸ் பண்ணால் 4 சரிங்களா. இந்த 2க்குள்ளே தான் நாளைக்கு வந்து நம்பர் இருக்குது. 7 9 5 8 அல்லது 7 9 5 4. இதை பார்த்துக்குங்க. இந்த இதை நம்ம இன்னொருத்தங்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுவோம் எப்படின்னு. இவங்க வந்து ஒரு டிஜிட் டேரெக்டாக வைப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா படி 1 6 32 சரிங்களா 12. இதில் வந்து 8 எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க. கடைசி டிஜிட் வந்து 8 எப்படி வந்துச்சுன்னா அவங்க வந்து மலையாள தேதியையும் முஸ்லீம் மந்த் தேதியும் கூட்டி 8 வச்சுட்டாங்க. அப்படி தான் வரணும் 8 சரிங்களா. அப்படி இல்லைன்னா 2 × 2 4 வரணும். இங்கே எப்படி வருது இவங்களோட பொறுத்த வரைக்கும் இந்த 3 டிஜிட்டில் ஒரு டிஜிட் வந்து டி போர்டில் வந்து உட்காரும் சரிங்களா. அடுத்து ஒரு போர்டு டைரெக்டாக உட்காரும். இப்போ வந்து ஏல வந்து 9 டைரெக்டாக உட்காருது.
அடுத்து இந்த 7 வந்து டி போர்டாக உட்காருது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மெத்தடில். அடுத்து என்ன பார்க்கணும்னா, இப்போ பி போர்டில் என்ன உட்காரணும், சி போர்டில் என்ன உட்காரணும். சரிங்களா? இப்போது இந்த 9க்கு வந்து டைரெக்டாக உட்காந்துருச்சு. அப்போ பி போர்டில் என்ன உட்காரணும்னா, இதில் -2 இதில் -2 போட்டுங்க. இங்கே 5 இங்கே 4. ஒருவேளை இதில் -2 இதில் +2 போட்டாங்கன்னா இது 8. 7 9 5 8. இந்த 2 நம்பருக்குள்ளே தான் வந்து உட்காருது. பார்த்துடலாம் நாளைக்கு என்ன நம்பர்னு. இன்னொருத்தங்கிட்ட இன்னொரு கெஸ்ஸிங் பார்த்துடலாம். அடுத்து இவங்களுடைய கெஸ்ஸிங்கு 3 டிஜிட்டு. 3 டிஜிட்டில் நம்ம கடைசியாக சி போர்டு தான் இப்போ நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. ஏபி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, டி போர்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போது வந்து ஏ போர்டு நம்ம வந்து இதில் வந்து 9, பி போர்டு 5 சென்ட்ரல் எடுத்துக்காங்க பாருங்கள். சரிங்களா? இப்போ சி போர்டு தான் இப்போ பிரச்சனை. சி போர்டு வந்து இந்த 2 எடுக்க போகிறாங்களா, இந்த 8 எடுக்க போகிறாங்களா, இந்த 4 எடுக்க போகிறாங்களா, இதுதான் எடுக்க போகிறாங்க. சி போர்டு வந்து 2 4 8 இந்த 3ல் ஒன்று தான் சி போர்டு. சரி, கெஸ்ஸிங்கில் ஒரு போர்டு டைரெக்டாக வைப்பாங்க, ஒரு போர்டு சைடில் வைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஏ வந்து டி போர்டில் உட்காரு, 7 வந்து டி போர்டில் உட்காருது. சரிங்களா? 8 வந்து சி போர்டில் உட்காருது. இவங்ககிட்ட பார்த்துருங்க. இவங்க பார்த்தாங்கன்னா இந்த பி போர்டுக்குரிய 7 வந்து டி போர்டில் உட்காருது. ஏ போர்டில் நம்ம ஏற்கனவே +1 பார்த்துருந்தோம், அது 9 இங்கே கன்ஃபார்ம் ஆகலை. பி போர்டில் வந்து 7 - 2 5 கன்ஃபார்ம் ஆகுது. சி போர்டில் இங்கே 3ல் 1 இறங்கணும். அதாவது அந்த 3 நம்பரில் ஒரு நம்பர் வந்து 3 டிஜிட்டில் இறங்கணும். அப்படி பார்க்கும்போது 8 தான் இந்த இடத்துல இறங்குது. சரிங்களா? சரி, பார்த்துடலாம். இவங்களுடைய கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டில் 9 சொல்லியிருந்தோம், இது வந்து சைடில் இறங்குது. இவங்களுக்கு வந்து டைரெக்டாகவே பி போர்டில் 5 இறங்குது. ஏ போர்டில் 9 வந்து இறங்குது, சைடில் இறங்குது. இவங்க பார்த்துடலாம். இவங்க வந்து டைரெக்டாகவே பி போர்டில் 5 இறங்குது. அடுத்து வந்து இதில் +1 இதில் +1. அப்படி பார்த்திங்கன்னா 7 9 டியும் ஏயும் கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ இவங்க டிஜிட்டில் வந்து ஒரு போர்டு டைரெக்டாக இறங்கிடுச்சு, ஒரு போர்டு சைடில் இறங்கும். அப்படி பார்க்கும்போது 8 தான் சி போர்டில் இறங்குது. இதே அவங்க கொடுத்த கெஸ்ஸிங் தான். இதில் வந்து ஏல வந்து சைடில் வந்து 9 இறங்குது. பியில் வந்து 7 - 2 5 இறங்குது. மேபி சியில் வந்து 2 இறங்கவும் வாய்ப்பு இருக்குது. இவங்க ஒரு கெஸ்ஸிங் கரெக்டாக கொடுப்பாங்க. இவங்களுக்கு வந்து பி போர்டில் 5 டைரெக்டாக இறங்குது. ஏ போர்டில் வந்து 9 சைடில் இறங்குது. டி போர்டு கரெக்டாக கன்ஃபார்ம் ஆகுது. 7 வந்து டி போர்டில் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. இந்த 2 8 அதில் வந்து 8 வந்து சி போர்டில் கன்ஃபார்ம் ஆகுது. சரி, இதுவரை பார்த்த 4 டிஜிட் நம்பரில் டிஏபிசி என்னுடைய கணிப்பு என்னென்னா 7 9 5 8. இதுதான் என்னுடைய கணிப்பு. கால்குலேஷன் சின்ன மிஸ்ஸிங் ஆச்சுன்னா 7 9 5 2